வெலிக்கடை வெஞ்சிரையிலே வெட்டி வீழ்த்தப்பட்ட தலைவர்கள் தங்கத்துறை, குட்டிமணி ஆகியோருக்கு, அவர்களுடைய குடும்பங்களுக்கு, மனைவிமாருக்கு வீடுகளை தமிழக அரசின் சார்பிலே வழங்கி வைத்தவர். அதே போல அதற்கு அன்றைய பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார். 85ஆம் ஆண்டு ஜூலை 25 வெலிக்கடை சிரார்த்த தினத்தன்று அவர் நோய்வாய்ப்பட்ட நிலைமையிலும் அவர்களுடைய மாடி குடியிருப்புகளுக்கு சென்று அங்கே எங்களுடைய தலைவர்கள் தங்கத்துறை, குட்டிமணி ஆகியோருடைய உருவப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்திய அந்த பெருமகன். ஆகவே அந்த பெருமகன் இன்றைக்கு மறைந்து 30 ஆண்டுகள் சென்றாலும் இன்றும் அவர் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த தமிழகத்தினுடைய, எங்களுடைய ஈழத்தினுடைய இணைப்பு பாலமாக நாங்கள் அனைவரும் தொடர்ந்து போராடி எங்களுடைய மக்கள் அமரர் எம்ஜிஆர் விரும்பியது போல ஈழத்திலே நாங்கள் எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு ஆட்சியை வென்றெடுப்பதுதான் ஒரே வழி என்று கூறி